சுயராஜ்ய கட்சியினர், நீதி கட்சியினர், இது ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா மாற்றத்தை விரும்புகிறவங்கன்னு சொல்லலாம். ஏன்னா மாற்றத்தை விரும்புகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தேர்தலில் நின்று சட்டமன்றத்துக்குள்ளே செல்ல விரும்புகிறாங்கன்னு அர்த்தம். சட்டமன்றத்துக்குள்ளே போய் மாற்றத்தை ஏற்படுத்த நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இதுதான் இவங்க. மாற்றத்தை விரும்பாதவங்க அப்படின்னா அவங்கள காங்கிரஸ்காரங்கன்னு நம்ம சொல்லலாம் இந்த இடத்துல. ஏன்னா ராஜாஜியுடன் காந்தியை தீவிரமாக பின்பற்றும் சிலர் எல்லாமே மாற்றத்தை விரும்பாதவங்கன்னு அர்த்தம். அப்போ சட்டமன்ற தேர்தலை அவங்க எதிர்க்கிறாங்க. சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கணுன்ற எண்ணம் இல்லை, சட்டமன்ற தேர்தலில் கலந்துக்கணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். அப்போ காங்கிரஸ் சட்டமன்ற தேர்தலில் நிற்கலை. அந்த சான்ஸை தான் பயன்படுத்தி சுயராஜ்ய கட்சியும் நீதி கட்சியும் தேர்தலில் நின்று வின் பண்ணுது. சரி, இந்த எம்ஏ அன்சாரி, கஸ்தூரி ரங்கர், ராஜாஜி இவங்கெல்லாம் சட்டமன்றத்தை புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியுது. இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க. அடுத்ததாக இந்த காங்கிரஸ்குள்ளேயே மாற்றத்தை வரும்னா அந்த சித்தரஞ்சன் தாஸும் மோதிலால் நேருவும் சுயராஜ்ய கட்சியை உருவாக்கி இவங்க சட்டமன்றத்துக்குள்ளே போகிறாங்க. அதே போல் சுயராஜ்ய கட்சியை இங்கே தமிழ்நாட்டில் ஆதரித்தவங்க யார் அப்படின்னு கேட்டால் எஸ் சீனிவாசனார், எஸ் சத்தியமூர்த்தி. இவங்க ரெண்டு பேருமே சுயராஜ்ய கட்சியை தலைமையேற்று தமிழ்நாட்டில் நடத்தினவங்க.